ஹாய்! இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாப்பாடு செய்ய போகிறேங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. இப்போ இது கூடவே வந்து ஒரு 10 முந்திரி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இது கூட கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாயும் புதினா கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நான் 1½ டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. ஒரு கொதி வரட்டும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து பெப்பர் சிக்கனு, உருளைக்கிழங்கு கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.